10 நிமிஷம் போதும். வீடே மணக்க ஜூஸியான நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாகுப்பதெல்லாம் தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் தோசை மாவு பார்த்து கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ மாவை ஊற்றி பொரிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கங்க. நல்லா 2 சைடும் வெந்து ஓரங்கள்லாம் செவந்து பொன்னிறமானது எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய 1 கப் கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான ஜூஸியான இந்த ஸ்வீட் ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொரிச்சு எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து சுட சுட பரிமாறலாம். இது மாதிரி குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.